இதய பலவீனம் உள்ளவர்கள், குழந்தைகளை தவறவிட்டவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள் இந்த திரைப்படத்தை காண வேண்டாம். People with weak hearts, those who have lost children or have children who are lost, should not watch this movie. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மனக்கண்ணால் படம் பார்ப்பதற்காக ஆங்காங்கே குரல் ஒலி தரப்படுகிறது. Audio descriptions are provided for the visually impaired. தமிழர்களே தமிழர்களே, மனிதர்களை மதம் கொண்டு பார்க்காதீர்கள், நல்ல மனம் கொண்டு பாருங்கள். சாதிவெறி மதவெறி நிறவெறி இனவெறியினை வேறறுப்போம். எவ்வுயிரும் என்னுயிர் என்று அது இன்னுயிர் என்று சிந்தை நிறுத்துவோம். சாதி மதங்களை அகற்றிடுவோம், மனிதம் காத்திடுவோம். என்னண்ணே சாங் ரிலீஸ் பொம்மை கடைக்கு பண்ணிட்டு வந்துருக்காங்க. இது பொம்மை கடை இல்லடா மடையா, இது களிமண்களின் கலைக்கூடம். கலையை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு இது அற்புத களஞ்சியம். எனக்கு என்னமோ இந்த டேரக்டர் வித்தியாசமான ஆளா தெரியுறாரு. வா உள்ள போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீ கேமராவை ஸ்டடியா பிடி. தாய் தமிழுக்கு தலை வணக்கம். தமிழ் பேசும் நல்லுலகுக்கு முதல் வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று யூடியூப் சேனலில் பாடல்கள் வெளியீடு. சாங்ஸ் ஆன்லைன் ரிலீஸ். படம் முத்தையன் முத்தாரமே. சார் எங்க போயிட்டீங்க? எம்டி உங்களை ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. எம்டி சார் இப்போ எங்க இருக்காரு? கார்டன்ல இருக்காரு, போய் சீக்கிரமா பாருங்க சார். குட் மார்னிங் சார். Oh, good morning, Mr. Anbu. How are you? Mr. Anbu, உங்களை ஏன் வர சொன்னேன்னா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். சாய் மந்திர் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களோட படிப்பு செலவை நம்ம கம்பெனி ஏற்றுக்க. ஓகே சார். அப்புறம் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க மிஸ்டர் அன்பு. தேங்க்யூ சார். அந்த ஆசிரம குழந்தைங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. இதை அந்த ஆசிரம நிர்வாகி கிட்ட கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் அன்பு. தேங்க்யூ சார். டேக் கேர். சீரடிநாதனே உன் திருவடி போற்றி. பாபா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பணம் பதவி சந்தோஷத்தை விட மன நிம்மதி அதிகமாக கொடுங்க பாபா. நான் சாயை பார்க்க வந்திருக்கேன். சாய் பூஜையில் இருக்காரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. ஓகே. பாடல் சிற்பிகளை வாருங்கள் பார்ப்போம். பாடல்களை ப்ரிவ்யூ தேட்டரில் 50 பேருக்கு போட்டு காமிச்சோம். பொதுமக்களோட கருத்துக்களை கேட்கலாமா? முத்தையன் முத்தாரமே படத்தோட பாடல்களை கேட்டேன். புது டைரக்டர் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப அருமை. பாடல்கள் எல்லாமே மனதிற்கு அமைதி தர மாதிரி இனிமையாகவும் சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். கருவறை கருவறை ஏன் சுமந்தாய், இந்த பாடல் மனசுக்கு உருக்கமாக இருக்கு. 3 பாடலுமே நல்லா இருக்குது. படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். அப்பா 3வது தாலாட்டு பாடல் நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். நான்
முத்தே என் முத்தாரமே என்ற படத்தின் பாடல்களை கேட்டேன். அது எப்படி இருந்ததுன்னா, தேனில் பலாசொலையை நினச்சி சாப்பிட்டா எவ்வளவு இனிக்குமோ அந்த மாதிரி காதுக்கு இனிமையாக இருந்தது அந்த பாடல்கள். மிகவும் அருமை. புதிய கதை, புதிய இயக்குனர், அருமையான படப்பிடிப்பு. இதுபோல் உள்ள இயக்குனர்களை தமிழ் திரையுலகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களை வருக வருக என வரவேற்க வேண்டும். அப்பா, அந்த 3வது பாட்டு சூப்பரா இருக்கு. செம்ம, வாழ்த்துக்கள். கருவறையே கருவறை அப்படிங்கிற பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். ஹாய் தாத்தா, சாங் சூப்பர். நான் சிவகங்கை மாவட்ட மக்கள் அதிகாரம் வைகை சரவணன் பேசுகிறேன். முத்தே முத்தாரம் திரைப்படக்குழுவிலிருந்து வெளியிடப்பட்ட கருவறையே கருவறையே என்ற பாடலை கேட்டேன். அம்மா இல்லாத அனாதை குழந்தைகளுடைய வலி வேதனை எவ்வாறு இருக்கும் என்று அந்த பாடலில் என்னால் உணர முடிந்தது. இந்த வலிமையான பாடலை அழகாக பாடி திரைப்படத்திற்கு சேகரித்த முத்தே முத்தாரம் பட கலைக்குழுவினருக்கு எனது பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய்ப்பா, உங்க பாடல் எல்லாம் அருமை, பிரமாதம். சாங்ஸ் கேட்டேன், சூப்பராக இருந்தது. இந்த டைரக்டர் பெரிய ஆளாக வருவார். ஹாய், முத்தையன் முத்தாரமே சாங்ஸ் எல்லாம் கேட்டேன், சூப்பர். இந்த படத்தை இசையமைச்ச பிரம்மாய் மியூசிக் டைரக்டர் அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை இயக்குன அன்பரசன் கிட்டு அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் எப்போ திரையில் வரும் அப்படின்றத அவளோட இருப்பான். ஹாய் டாடி, சாங்ஸ் எல்லாமே ஹாட் டச்சிங்காக இருக்கு. டூ ஃபேபுலஸ். கங்க்ராட்ஸ் டாடி. மாற்றுத்திறனாளிகளுக்கு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். இதில் 3 பாட்டு போட்டிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம். டைரக்டர் அன்பரசு கிட்டு வெரி கிரேட். படம் வெற்றி பட வாழ்த்துக்கள். படத்தின் முன்கதை சுருக்கம். ஒன்லைன். வணக்கம். இந்த பாடல் வெளியே மிக மகிழ்ச்சியான தருணம். என் முத்தாரம் படத்தில் உங்களை 1947 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் லட்சத்தில் ஒரு குழந்தை கண்மூடி பிறக்கும். அப்படி கண்மூடி திறந்தால் அந்த வம்சமே கண்மூடி விடுதி என்று பிறந்த குழந்தைக்கு பள்ளிப்பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு குழந்தை பிறந்தது, குப்பை தொட்டியில் விழுந்தது. காவல்துறையின் கண்ணில் பட்டது, இந்த அன்பு இல்லத்தில் வளர்ந்தது. நான் ஏன் அன்பு இல்லம் என்று சொல்கிறேன் என்றால், அனாதை இல்லம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று என்னுடைய இயக்குனர் சொல்லி இருப்பதால் அன்பு இல்லம் என்று சொல்கிறேன். அந்த அன்பு இல்லத்தில் வளர்ந்த அந்த பார்வையற்ற பெண் குழந்தை தன் தாய் தந்தைகளை தேடியது. அந்த பார்வையற்ற பெண் குழந்தைக்கு பெற்றோர்கள் கிடைத்தார்களா, பெற்றோர்களின் அரவணைப்பில் வளர்ந்ததா என்பதுதான் முத்தே என் முத்தாரம் திரைப்படத்தின் மூலக்கதை. கண்கள் மூடியபடி குழந்தை பிறந்தால் அதனை ஜெனடிக் டிசார்டர் என்று ஆங்கிலத்தில் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதனை சிறிய ஆபரேஷன் மூலம் குணப்படுத்தி விடலாம் என்றும் சொல்கிறார்கள். கண்மூடி குழந்தை பிறந்தால் அந்த வம்சமே கண்மூடிவிடும் என்பது மூட நம்பிக்கை. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீண்டும் அந்த மூட நம்பிக்கை தலைதூக்கிவிடக் கூடாது என்பதுதான் எங்களின் கதையின் நோக்கம். பாடல்களை கேளுங்கள், திரைப்படத்தை பாருங்கள், பழைய மூட நம்பிக்கைகளை ஒழித்து சீரும் சிறப்போடு பகுத்தறிவோடு உள்ள மனிதர்களாக வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். வணக்கம். முத்தே என் முத்தாரமே இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதை. இது மூட நம்பிக்கையில உடைக்கும் படம். அப்பா அம்மா இல்லையே என்று யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு எங்க டைரக்டர் படம் எடுக்கிறாங்க. தாலாட்டு பாட்டுக்கு முன்னாடி ஒரு காட்சி வரும். அதுல கடவுளை பத்தி ஒரு விஷயம் சொல்வாரு. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பழைய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல ஊனமுற்ற குழந்தைகளை நாம கொல்லக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். அருமையான பாடல்கள் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். முதல் பாடல். அன்பு இல்லத்துல ஒரு சிறுமி அவங்க அம்மா நினைச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க. கேட்கலாமா? கருவறையே கருவறையே ஏன் சுமந்தாய், பெற்றவுடன் போட்டுவிட்டு ஏன் மறைந்தாய்,
குழந்தை என்னங்க? அம்மா, என் குழந்தை, என் குழந்தை, குழந்தை. என்ன படைத்த இறைவன் கண்ண படைக்கல, என்ன சொல்ல நானும் ஒன்னும் புரியல. அழகு நிறைந்த உலகம் பார்க்க முடியல, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க முடியல. இந்த நிலையாவும் எப்பொழுது மாறும், இந்த நிலையாவும் எப்பொழுது மாறும். பிஞ்ச மனம் என்று அன்னை மடி சேரும். அம்மா 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 அம்மா. கருவறையே கருவறையே ஏன் சுமந்தாய், பெற்றவுடன் போட்டுவிட்டு ஏன் மறைந்தாய். அம்மா 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 சபாஷ், ரொம்ப அருமையா இருந்தது பாட்டு. இது பாட்டு இல்லை சார், எங்கள் மனசோட வலி. உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? உட்காருங்க சார். யாருண்ணா இது? தெரிலம்மா, யாரோ ஒரு சார் வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கோபாலகிருஷ்ணன் சார். என் பேரு கிருஷ்ணவேணி சார். நல்ல பேரு. சரி, எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் உட்காந்துருக்கோம். நீங்கள் யாரையாவது தத்தெடுக்க வந்திருக்கீங்களா சார்? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லை சார், எங்களை பார்த்துக்கிற ஆயா சொன்னாங்க யாரோ குழந்தை இல்லைன்னு தத்தெடுக்க வராங்களாம். அவங்க என்னை பார்த்துட்டு கால் சரியில்லை, என் தங்கச்சிக்கு கண்ணு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அதான் சார் நீங்கள் உட்காந்துருக்கோம். நீங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா? இல்லை சார், வேணி யாரோ நான் யாரோ ஆசிரமத்துக்கு வந்த பிறகு தான் நாங்கள் அண்ணன் தங்கச்சி ஆனோம். சார், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா சார்? இருக்காங்களே, ஏன் கேக்குறீங்க? நீங்கெல்லாம் பிறந்த உடனே உங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியும். ஆனா எங்களை யாராவது தத்தெடுத்தாதான் எங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியும். சார், நீங்க வெளியில தானே இருக்கிறீங்க, எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு தரீங்களா சார்? ஏன்னா கண்ணு இருக்கிறவங்களுக்கே எவ்வளவோ கொடுமை நடக்குதுங்க சார். எனக்கு கண்ணு இல்ல, எனக்கு அம்மா இருந்தா என்ன பத்திரமா பாத்துக்குவாங்களா சார்? கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேம்மா. ஆமா, நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்களே, உங்களுக்கு யார் பாட்டு சொல்லி கொடுத்தா? கண்ணு தெரியாத நாங்கெல்லாம் பாட்டு பாடி பிச்சை எடுத்து தானே சார் பொழைக்கணும். அதான் எங்க வேதனைய பாட்டா பாடி பயிற்சி எடுக்கணும் சார். சார் சார், எனக்கு பிச்சை எடுக்க பிடிக்கல சார். எனக்கு பிச்சை எடுக்க பிடிக்கல சார். நல்லா படிக்கணும்னு ஆசை சார். என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க சார், நான் பாதியிலே ஓடி போக மாட்டேன் சார். சரி, வரேன், நீங்க போங்க. நான் போயிட்டு திரும்ப வரும்போது கண்டிப்பா உங்களை பார்க்குறேன். சார், எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க சார். இப்போ ஒருத்தர் வந்தாருல, அவர் நம்ம பேசுறத கேட்டு கண் கலங்கி போயிட்டாரு. அப்படியாண்ணா? அப்படின்னா அவர் தானே நம்ம அப்பா? எப்படி வேணி சொல்ற? ஒரு நாள் சாய பார்த்து நம்ம அப்பா அம்மா யாருன்னு கேட்டேன். அதுக்கு சாய் சொன்னாரு, யாரு உங்க கதையை கேட்டு அழுகுறாங்களோ அவங்க தான் உங்க அப்பா அம்மான்னு. அப்ப இவர் தானே நம்ம அப்பானா? அப்ப வா வேணி, நம்ம போய் சாய பார்க்கலாம். தங்களுக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க, கேட்கலாமா? என்ன செல்லக்குட்டி, ரொம்ப சோகமா இருக்கீங்க? அப்பா, எங்க இருக்கீங்கப்பா? இங்க தாண்டா இருக்கேன். என்னாச்சுமா, ஏன் சோகமா இருக்கீங்க? அப்பா, என்ன ஒருத்தி குருடி கண்ணு இல்லாதவன்னு சொல்லிட்டாப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. யாருமா அப்படி சொன்னா? உன்னை பார்த்து யாரு கண்ணு இல்லாத குருடின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தாம்மா கண்ணு இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இல்லத்திலேயே நீ தான் பேரழகி. நிஜமாவே நான் பேரழகியாப்பா? ஆமாடா செல்லம்,
இந்த இல்லத்துல நான் எல்லா குழந்தைகளையும் பார்த்துட்டேன். உனக்கு ஈடு என யாருமே இல்ல. நீ ஒரு அழகிய தேவதை. நான் ஒரு தேவதையாப்பா? ஆமாப்பா, நீ ஒரு அழகிய தேவதை. நீ உறங்க தென்றல் வந்து தாலாட்டும், நீ சிரிக்க சோலையெல்லாம் பூ பூக்கும். நீ உறங்க தென்றல் வந்து தாலாட்டும், நீ சிரிக்க சோலையெல்லாம் பூ பூக்கும். பறவைய பாரு கண்ணீர் ஏது, தாய் தந்தை யாரு நீ கூறு. பறவைய பாரு கண்ணீர் ஏது, தாய் தந்தை யாரு நீ கூறு. நீ உறங்க தென்றல் வந்து தாலாட்டும், நீ சிரிக்க சோலையெல்லாம் பூ பூக்கும். லாலலலா லாலலலா லலலா லாலலலா லாலலலா லாலலா. அன்பு ஐயா, நீ வந்துட்டீனா நான் கூட சின்ன பிள்ளையா மாறிடுறேன்ப்பா. பிள்ளைகளா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. சரிங்களா? சரிங்க சாய். அம்மா பாடுற தாலாட்டை கேட்டிருக்கோம், அப்பா பாடுற தாலாட்டை அன்பிலத்துல கேட்கலாமா? அப்பா, வேணி ஒரு மாதிரியா இருக்காப்பா. என்னாச்சு என் செல்லக்குட்டிக்கு? என்னாச்சுமா? அப்பா அப்பா செல்லக்குட்டி, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுடா தங்கம்? ஏன் அழுகுறீங்க? சொல்லுங்க தங்கம். அப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. கவலைப்படாதீங்கம்மா, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. சரியா? நான் அப்பா அம்மாவோட வாழ்றது அந்த கடவுளுக்கே பிடிக்கலப்பா. அப்படி இல்லம்மா, நீ அப்பா அம்மா கூட வாழணும் தான் கடவுள் ஆசைப்படுறாரு. அதனால தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? இந்த உலகத்தை படைச்ச கடவுளுக்கே அம்மா அப்பா கிடையாது. நிஜமாவாப்பா? ஆமா, நம்ம ஆசிரமம் பக்கத்துல இருக்கே ஒரு கோயில். அந்த கோவில் ஐயர்கிட்ட கேட்டேன். அடே அம்பி, எல்லாம் கேள்வி கேட்டுட்டேன். அகிலத்தை ஆள்ற அம்மையப்பன் சிவபெருமானுக்கு அப்பன் ஏது அம்மை ஏது? அவர் சுயம்பு. அவரே தாயுமானவர், அவரே தந்தையுமானவர், அவர் சுயம்பு. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருஞ்சோதியானவர் அவரே எம்பெருமான், அவரே சிவபெருமான். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. தெருமுனையில இருக்கே சர்ச்சு. அந்த ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஜீசஸோட அம்மா அப்பா யாருன்னு. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த உலகத்தை படைச்ச தேவனாகிய கர்த்தருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போய் அந்த மத குரு கிட்ட கேட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. அவர் அவராகவே இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு பெற்றோர்கள் யாரும் கிடையாது. இறைவன் மிகப்பெரியவன். பாத்தீங்களா, நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுளுக்கே அம்மா அப்பா கிடையாது. அதனால நமக்கு அம்மா அப்பா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. சரியா? அப்பா அப்பா, பாவம்ப்பா, அந்த கடவுளை இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. நம்ம பத்திரமா பாத்துக்குவோம். முடியாதுடா செல்லக்குட்டி. கடவுள் யார் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா ரெடி பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியாப்பா? அப்பா, அம்மா வருவாங்க, தாலாட்டு பாடுவாங்கன்னு இருந்தேன். அம்மா வர லேட் ஆகும்பா. அதனால நீங்களே தாலாட்டு பாடுங்கப்பா, நான் தூங்குறேன்.
நிலவு அனாதை அல்ல, நட்சத்திரம் இருக்கின்றதே. பசுவின்றி கன்று அம்மான்னு சொல்லி அழுதுதான் துடிக்கின்றதே. தாய் தந்தையே இந்த பூமிதானம்மா, உன்னை படைச்சவனும் அந்த சாமிதானம்மா. கண்மூடி தூங்கம்மா. வானத்து நிலவு அனாதை அல்ல, நட்சத்திரம் இருக்கின்றதே. பசுவின்றி கன்று அம்மான்னு சொல்லி அழுதுதான் துடிக்கின்றதே. ஆரோ ஆரோ ஆராரிரோ, ஆரோ ஆரோ ஆராரிரோ. சில ஹார்மோன் பிரச்சனையால சதை வளர்ந்து கண் மூடிடும். சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும். தங்கத்தை விட்டு போன தாயின் நெஞ்சம் கல்லம்மா, எதிர்காலம் நம் கையில, உலகத்தை நீ வெல்லம்மா. சின்ன வயசுல பையனுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, சின்ன ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும். தங்கத்தை விட்டு போன தாயின் நெஞ்சம் கல்லம்மா, எதிர்காலம் நம் கையில, உலகத்தை நீ வெல்லம்மா. பல பல வண்ணம்மா பறந்தே நீ செல்லம்மா, பல பல வண்ணம்மா பறந்தே நீ செல்லம்மா. உள்ளிருக்கும் பாதையெல்லாம் மலராக்கி கொள்ளம்மா. ஆரிராரிராரிரோ ஆராரிராரிரோ ஆரிராரிராரிரா. அப்பா எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஆராரிராரிரோ ஆரிராரிராரிரா. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்.